ஹாய், இன்றைக்கி தன்விகா சமையலில் ஒரு பிளெயின் பிரியாணி குஸ்கான்னு சொல்லலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் எல்லாமே அரைச்சிட்டு தான் செய்ய போகிறேன். ஏன் அப்படின்னா அதில் இருக்க வெங்காயம், தக்காளி, அதில் இருக்க எல்லா பொருளையுமே பொறுக்கி வச்சுட்டு சாப்பிட்றாங்க எங்கள் குழந்தைங்க. அது இல்லாமல் இருக்கணுன்றதுனால இது மாதிரி செய்கிறேன். அதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கறி மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துடலாம். 2 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, வெங்காயம் 2 சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிட்ட பிறகு இது கூடவே ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கினதும் கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த பேஸ்ட்டு, அதை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் எந்த பொருட்களுமே நான் சேர்க்க போகிறதில்ல. அந்த அரைச்சதை மட்டும் ஊற்றிட்டு மீல் மேக்கர் ஏற்கனவே தண்ணியில் கொதிக்க வச்சுருக்கேன். அது தண்ணியை நல்லா வடிச்சிட்டு 2-3 தடவை கழுவிட்ட பிறகு இதில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே மீல் மேக்கரை அலசிட்டு வந்தால அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாமே. நான் இப்போ வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் இந்த பிளெயின் பிரியாணிலே செய்ய போகிறேன். அதுக்காக 1 டம்ளர் ரைஸை கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துடலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணால் கூட சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க போதும். இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நான் 3 விசில் விட்டுடுறேன். சாப்பாட்டுக்கு 3 விசில் தான் விடுவேன், அதை விட்டுடுறேன். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1 விசில் விடுங்க போதும். 3 விசில் விட்டுட்டு விசில் அடங்கினதும் இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், விசில் அடங்கி ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சி. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா ஆவி பறக்க இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருந்தது. உதிரி உதிரியாகவும் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ குழந்தைங்களுக்காக ஊட்ட போகிறேன். ஏற்கனவே முட்டை வேக வச்சுட்டேன். தயிர் பச்சடியும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிரியாணி செஞ்சோன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். அந்த மாதிரி காய்கறிகளை பொறுக்கிற வேலையே கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் கூட. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் பச்சடியும் ஒரு முட்டையும் வச்சுட்டேன். அவ்வளோதான். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சூப்பரான குஸ்கா இல்லை பிளெயின் பிரியாணின்னு சொல்லலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், மீல் மேக்கர் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.